உதயநிதி ஸ்டாலின் ஏன் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காரு, கெட் அவுட் மோதின்னு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோதி மேல திருப்பி ஒரு வெறுப்பு கலப்புறதுக்கான முயற்சி செய்யறாரு உதயநிதி ஸ்டாலின். ஆனா அது திமுகவுக்கு எல்லா தலைவர்களும் அதோட ஒத்துக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒரு மோதி எதிர்த்துக்கு நம்ம செஞ்சாதான் சட்டசபை தேர்தலில் நமக்கு பெரிய லாபம் இருக்கும், இதுல ஒரு சாதகம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? மோடி தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டு காலம் பிரதமராக இருக்க போறாரு. திமுக 26க்கு அப்புறம் ஆட்சியில் இருக்குமா இல்லையாங்கிறது இப்போதைக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் பர்சனலாக யாரையாவது குறை சொல்வது, இல்லை அவர் மேலே கருப்பு கொடி காமிப்பா, அவர் கோ பேக்கு, கெட் அவுட்டு, இந்த அரசியல் பாருங்க, இது உங்களுக்கு ஓட்டு வராது, ஃபியூச்சரில் ஒரு அபாயமும் இருக்குது. இது உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். உதயநிதி ஸ்டாலினை பத்தி இல்ல சொல்ல போனா டிஎம்கே ஆட்சியில் இங்க பெரிய சாதனை நடந்ததாக அகில இந்தியா லெவல்ல யாருமே நினைக்கிறது இல்லை. இங்க உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. டிஎம்கே விட்டா வேற அதிமுக அப்படின்னு இன்னும் எழுதுக்காம படுத்து கிடக்குது. ஆனா சிக்கல் கடைசியில் தமிழ்நாட்டுக்கு வரும், தமிழ் மக்களுக்கு வரப்போகுது. சாம்சங் பார்ப்பாங்க, சரி நடத்த முடியல, தமிழ்நாட்டில் நமக்கு சரியில்லைன்னா வெளியில போவாங்க. எங்க சாம்சங் வியாபாரிகள்லாம் என்ன வெளி மாநிலமா? இல்லை உங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தானே. சிறு தொழில் செய்பவர்கள் சின்ன மொபைல் கடை போட்டு வச்சிருக்காங்க. இது மார்க்சிஸ்ட் கட்சிகள் எங்க ஆட்சியில் இல்லையா, அவங்களுக்கு இதை பத்தி கவலை கிடையாது. ஆட்சி உள்ள இடத்துல முயற்சி பண்றாங்க, ஆட்சி இல்லாத இடத்துல ஆளுங்கட்சியோட ஒரு கூட்டணியில் இருந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க தங்களோட அரசியலுக்கா. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக் போட்டிருந்தாங்க. ட்ரெண்டிங்ல முதலிடத்துல இந்த கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் ட்ரெண்டிங் ஆகி போய்கிட்டு இருக்கு. இதற்கு முந்தைய நிலையில திமுக சைட்ல இருந்து கெட் அவுட் மோடி போட்டிருந்தாங்க. இதற்கு பதிலடியாக அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இது இப்ப அரசியல் ரொம்ப தீவிரமாயிட்டே போகுது. ஏன்னா அடுத்த வருடம் சட்டசபை தேர்தல் வரதுனால ரெண்டு தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக ஒரு காரசாரமாக ஒரு ஒரு அரசியல் துவங்கியிருக்கு. அதாவது அந்த டயத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்கட்சியாக இருந்த திமுக பிரதமர் தமிழ்நாடுக்கு சென்ட்ரல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் திறந்து வைக்கிறதுக்காக வரும்பொழுது கோபேக் மோடின்னு ஆரம்பித்தாங்க, கருப்பு கொடி காமிச்சாங்க. அதுக்கு பிறகு ஆட்சி வித்த பிறகு இது நின்று போச்சு, கோபேக் மோடியெல்லாம் நின்று போச்சு. இப்போ ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஏன் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காரு, கெட் அவுட் மோதின்னு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோதி மேலே திருப்பி ஒரு வெறுப்பு கலப்புறதுக்கான முயற்சி செய்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். ஆனால் அது திமுகவுக்கு எல்லா தலைவர்களும் அதோட ஒத்துக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒரு மோதி எதிர்த்துக்கு நம்ம செஞ்சாதான் சட்டசபை தேர்தலில் நமக்கு பெரிய லாபம் இருக்கும், இதில் ஒரு சாதகம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதே நேரத்தில் அண்ணாமலை சொன்னது என்னன்னா, எங்களோட தொடர்ந்து ஒரு எதிர்கட்சி முறையில் பாஜகவோட மெயின் இதுவே வேலையே என்ன இருக்குன்னா, திமுகவோட ஆட்சியை ஒற்றுமுதமாக ஒழிக்கிறதுக்காக நாங்கள் செயல்படுவோம். அதில் அவர் சொன்னார், உங்கள் கட்சி செயலகத்திலேருந்து செங்கல் ஒரு செங்கலாக நாத்தி விடுவோன்னு சொன்னார். அதுக்கு இவர் பதில் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு தரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, அதாவது எப்படி ஒருத்தர் எப்படி பேசிக்கிறாங்க, விமர்சனம் செய்கிறாங்க, அதோட லெவல் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அது கீழே தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேசாமையே நம்ம கொள்கைகளை பற்றி எடுத்து சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிரதமரை தாக்குவது, இதில் அவருக்கு என்ன உடனே பெரிய சப்போர்ட் கிடைக்குன்னு நினைக்கிறாரா? இல்லை, இப்போ பாருங்க, ஒன்று கிளியருங்க, மோடி தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டு காலம் பிரதமராக இருக்க போறாரு. திமுக 26க்கு அப்புறம் ஆட்சியில் இருக்குமா இல்லையாங்கிறது இப்போதைக்கு கேரண்டி கிடையாது. 200 மேல சீட்டு ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் கட்சிகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அது எப்படி, யாருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க, யார் ஜெயிச்சு வர்றாங்க, எந்த கோஷ்டி கை ஓங்குவது, எந்த கோஷ்டிக்கு கை கீழே போகுது, இது பல இதெல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் எனக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, இங்கே பாருங்க, நீங்கள் உங்களை ஃபியூச்சர் தலைவரை பார்க்குறீங்க.
ஃபியூச்சர் தலைவரை பார்க்கும்போது எந்த அரசியல் தலைவரையும் நீங்க டைரக்டா பர்சனலா வச்சுக்கூடாது. காரணம் அரசியல்ல மாறிட்டே இருக்கும், அலையன்ஸ் மாறும், எல்லாம் மாறும். நீங்க மோதியை பத்தி இந்த மாதிரி விமர்சித்து பண்ணி வச்சுக்கோ, பர்சனலா கொள்கை அளவில் பண்ணுங்க. நீங்க எதிர்கட்சியில ஆனா பர்சனலா கெட் அவுட் மோதி இப்படி பண்ணுவோம் அப்படி மோதியை பர்சனலா நீங்க பண்ணீங்கன்னா அது உங்க எதிர்காலத்தை பாதிக்கும், உங்க எதிர்காலம் அரசியல் பாதிக்கும். ஏன்னா எந்த அரசியல் தலைவருங்க, இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களும் புரிஞ்சிக்க வேண்டியது, காரசாரமா பேசி ஒருத்தர ஒரு தரத்துல குறை இது மாதிரி பேசி இது பண்ணீங்களா, இதுல உங்க ஃபியூச்சர் அரசியல் ஜாஸ்தி நாள் போகாது. அதுக்கு பெரிய உதாரணம் நம்ம சீமானே சொல்லலாம். அவர் பாருங்க எவ்வளவுதான் எல்லாரையும் விமர்சித்தோம், அவருக்கு இதனால சரி யூடியூப்ல பாக்குறவங்க பார்ப்பாங்க, டிவியில பாக்குறவங்க பார்ப்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா இவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு பெரிய சப்போர்ட் வராதுங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் தமிழ்நாடு அரசியல் இது எப்போதுமே ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு. நான் சொல்வது எம்ஜிஆர் கருணாநிதி காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கடும் மோதல் பார்க்க கூட மாட்டாங்க, அப்படி இருந்தது. இது மற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி கிடையாது. எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா சாத அது சட்டசபையில் வரும்போது விவாதிக்கும் போது பேசுவாங்க, அதுக்கப்புறம் கை கோத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் பாருங்க, தேர்தல் வரையில் தான் அந்த இது இருக்கும் கசப்பு. அதுக்கு பிறகு சரத்பவார் போய் பிரதமரை சந்திக்கிறாரு, சரத்பவார் ஏக்நாத் ஷிண்டே சந்திக்கிறாரு. உத்தவ் தாக்கரேக்கு கசப்பா இருக்கு ஏக்நாத் ஷிண்டே மேல, ஏன்னா தன் கட்சி உடைச்சு போனாரு. இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா இப்போ நிதின் கட்கரி இருக்காரு, மகாராஷ்டிராவை சார்ந்தவர், மத்திய அமைச்சராக இருக்கு. அவர் எல்லாரோடையும் நல்ல ஒரு பர்சனல் லெவல்ல நல்ல ஒரு வச்சுக்கிறது, அதுதான் புது அரசியல் தேவை தமிழ்நாட்டில். ஏன்னா நீங்க இப்ப நீங்களே ஆட்சிக்கு வந்து மீண்டும் முதல்வர் அறிக்கை வச்சுக்க, நாளைக்கு பிரதமரை சந்திக்க போவீங்க, நடுவில் நீங்க இப்ப சமீபத்தில் போன வருஷத்துல நீங்க பார்த்தீங்க ஒரு முயற்சி பண்ணீங்க, பிரதமரோட எப்படியாவது நல்ல ரிலேஷன் பண்ணிக்கலாம், பிஜேபியை தாக்கலாம், பிரதமரை விட்டுடலாம்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் இருக்கு பாருங்க. இப்ப மமதாவை பாருங்க, பிரதமரை தாக்குவதில்லை, மேற்கு வங்காள முதல்வர் பிரதமரை டைரக்டா தாக்குறது இல்லை, பிஜேபியை தாக்குறாங்க, மத்திய அரசு கொள்கைகளை தாக்குங்க, தப்பே கிடையாது, அது உங்க அரசியல். ஆனா பர்சனலா யாரையாவது குறை சொல்வது இல்லை அவர் மேல கருப்பு கொடி காமிப்பா, அவர் கோ பேக் கெட் அவுட், இந்த அரசியல் பாருங்க, இது உங்களுக்கு ஓட்டு வராது, ஃபியூச்சர்ல ஒரு அபாயமும் இருக்குது. இது உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். இல்ல அவர் அப்படி சொன்னாரு, அண்ணாமலை சொன்னார் அதனால நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. ஆல்ரெடி தன் நாக்கால கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இந்த சனாதன் தர்மத்தை பத்தி ஏதோ சொல்லி பண்ணாரு, அது வட இந்தியாவில் டிஎம்கே எதிர்த்து குறிப்பிட்டதாக உதயநிதியை எதிர்த்து ஒன்று இல்லை. எந்த மாதிரி லீடர், இவரெல்லாம் ஒரு லீடரா, தமிழ்நாடு இவங்களா ஃபியூச்சர் அப்படியெல்லாம் கேட்கறாங்க. தமிழ்நாடுக்கு கெட்ட பேர் வருது. உதயநிதி ஸ்டாலினை பத்தி இல்ல சொல்ல போனா டிஎம்கே ஆட்சியில் இங்க பெரிய சாதனை நடந்ததாக அகில இந்தியா லெவல்ல யாருமே நினைக்கிறது இல்லை. இங்கே உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, டிஎம்கே விட்டா வேற அதிமுக அப்படியே இன்னும் எழுந்துக்காம படுத்து கிடக்குது. இந்த நிலைமையில தான் இங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லாம டிஎம்கே ஓடிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் நாங்க சாதிச்சிருக்கோம்னு வெளியில சொல்றது ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு சாதிச்சோம் சொல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நிலைமை வந்திருக்கு பாருங்க. புதுதில்லியில் தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அடுத்த முதல்வர் நான் தான் சொல்லியிருந்தாரு, மக்கள் ஒரேடியே தள்ளிட்டாங்க. அவர் இந்த மாதிரி கண்ணாமண்ணே பேசியிருந்தாரு மோதியை பத்தி எப்ப பார்த்தாலும். அப்புறம் பிரதமர்னு ஒருத்தர் இருக்கும் பொழுதுங்க, அவர் பாருங்க ஒரு பதவியில் இருக்காரு, நீங்க குறிப்பிட்ட மரியாதை கொடுத்ததான் உங்களுக்கு திருப்பி மரியாதை கிடைக்கும். நீங்க கண்ணாமண்ணான்னு பேசிட்டு என்ன வேணா சொல்லலாம், அப்புறம் தொடர்ந்து நீங்க இந்து மதத்தை தாக்கிட்டே இருக்கீங்க. இதனால என்ன பாருங்க, தமிழ்நாடு வந்து இந்தியா அரசியல் அமைப்புக்குள்ளதான் இருக்குது. உங்களுக்கு அடுத்த கவர்மெண்டோட டீல் பண்ணணும்னா, ஏன் அடுத்த மத்திய 29க்கு அப்புறம் ஒரு கூட்டணியில சேரணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பிறகு பிரதமர் மோடி தொடர்ந்து என்ன பண்றது? அதனால ஒரு பக்குவத்துக்கு அழகு என்னன்னா, நீங்க வார்த்தைகளை அளந்து சொல்லணும். ஏன்னா நீங்க பாருங்க, இப்ப உதயநிதி ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, அடுத்த ஒரு 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் அவர் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறார். இந்த தடவை முதல்வர் ஜெயிச்சு வந்துட்டோம்னா முதல்வர் ஆயிடும், முதல்வரான பிறகு எப்படி போவீங்க தில்லிக்கு? அண்ட் மோடி மாதிரி தலைவர் ஒன்று சொல்லிடுறேன், அவருக்கு மரியாதை கொடுத்தா ரொம்ப மரியாதை பார்ப்பாரு. இந்த மாதிரி பேசி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஒரு உறவு கெடுக்கும். அது தமிழ்நாட்டை பாதிக்கும். ஸ்டாலினை உதயநிதி பாதிக்கிறது விடுங்க, அது ஒரு இண்டிவிஜுவல். தமிழ்நாட்டை பாதிக்கும். ஏன்னா நீங்க வந்து மத்திய அரசோட எப்போதுமே போட்டியிட்டு பாருங்க. அந்த கேஜ்ரிவால் தோல்வியிலிருந்து டிஎம்கேக்கு சில இது இருக்குது, மெசேஜ் இருக்குது. என்ன? அரசியலா எதிர்க்குங்க, ஆனா மத்திய அரசு மாநில அரசுன்னு வரும்பொழுது காரியத்தை நடத்திக்கோங்க. தமிழ்நாடுக்கு என்னெல்லாம் நம்ம சாதிச்சுக்க முடியும் பண்ணுங்க.
அது கல்வி திட்டமா இருக்கட்டும். நீங்க திருப்பி மீண்டும் இந்தி ஒழிப்பு, இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு சொல்லி இதுல ஒரு அரசியல் பண்றீங்க. ஆனா தமிழ் இளைஞர்களுக்கு அந்த மாதிரி தோணலையே. ஏங்க, ஓகே. லட்சக்கணக்கான மக்கள், தமிழ் மக்கள் டெல்லியில இருக்காங்க, சரளமா ஹிந்தி பேசுறாங்க, வயத்த பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே சார். இது பாருங்க. இது இது வந்து இப்ப கல்வி திட்டத்தை நம்ம வெறும் ஒரு கல்வி திட்டத்தை பார்க்க கூடாது, இது வாய்ப்பா பார்க்கணும். தமிழ் இளைஞர்கள் எங்கெல்லாம் போறாங்க, என்ன பாஷையெல்லாம் கத்துக்கிறாங்க, ரஷ்யா போறான், ஜெர்மன் போறாங்க. நான் கல்வி திட்டத்தை ஏன் இங்க கொண்டு வரேன்னா, இந்த கல்வி திட்டத்தை வச்சுதான் இந்த கடு பேச்சுவார்த்தை எல்லாம் வருது. என்ன இருந்தாலும் ஒரு ஃபியூச்சர் லீடர் மாதிரி ஆன ஆசைப்படுறாருன்னா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்குவத்தை கொண்டு வரணும். அந்த பக்குவம் ஒன்றும் தெரியல அவர்கிட்ட. ஓகே சார். இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மு.க.ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக அமர வேண்டும் அப்படிங்கிற நிலையில மோடி எதிர்ப்பைத்தான் பெரிய அளவுல கையில் எடுத்தாங்க. கருப்பு சட்டை அணிந்து கருப்பு பலூன்கள் பறக்க விட்டது, கருப்பு கொடி ஏந்தியது, இப்படி சொல்லலாம். அதே ஸ்டாலினுடைய ஃபார்முலாவை இப்போ உதயநிதி ஸ்டாலின் எடுத்து களமாட துவங்கி இருக்கிறாரா? அதாவது மோடி எதிர்ப்பை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னா வெற்றி பெற்று முதல்வர் ஆகிவிடலாம் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் அதே ஃபார்முலாவை இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா சார்? இல்லை, ஒரு விதத்தில் நீங்கள் சொல்வதில் ஒரு இது இருக்குது. ஏன்னா பாருங்க, மோதியும் ஒரு பூதம் மாதிரி காமிக்கிறாங்க. மோடி பூதம், பிஜேபி பூதம். அந்த பூதத்தை காமிச்சு காமிச்சு தமிழ் மக்களை பயப்பட இது பண்ணுறாங்க. அது சிறுபான்மையராக இருக்கட்டும், இல்லை இதுவாக இருக்கட்டும், இல்லை இல்லை தமிழ்நாடு எதிர்த்து இருக்காரு, சிறுபான்மையர் எதிர்த்து இருக்காரு, டிஎம்கே ஒன்று தான் உங்களை காப்பாற்றும், அப்படி இப்படி ஏமாத்துறாங்க. ஆனால் மக்கள் பார்ப்பது என்னன்னா, 5 ஆண்டு காலம் என்ன சாதனை பெருசாக நடந்துருச்சு. அப்புறம் இங்க பாருங்க, புதுதில்லியில 10 ஆண்டு காலம் சான்ஸ் கிடைச்சது கேஜ்ரிவால், எப்படி கோட்டை விட்டாரு? ஒரே ஊழலும் ஒன்றும் பண்ணல. தமிழ்நாடை பத்தி சொல்லவே வேண்டாம். தமிழ்நாடுல என்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும் சிவா சார், அப்ப டிஎம்கே அடுத்த பார்ட்டி தேடுவாங்க. இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லாம இருக்குது. இன்னைக்கு தேதியில சரி டிஎம்கே வேண்டாம்னா யாருக்கு ஓட்டு போடுறது? அதிமுக அந்த மாதிரி ஒரே பிளவா கிடக்குது. அந்த சைட்லயும் ஒரு பக்குவம் நம்ம ஒன்றும் காமிக்கல. நம்ம எடப்பாடியா இருக்கட்டும், இல்லை மற்ற அதிமுக தலைவராக இருக்கட்டும், அவங்க கட்சியை இப்போ இது பண்றதுலேயே இருக்காங்க, கண்ட்ரோல் பண்றதுலேயே. அப்புறம் மக்களுக்கு பெரும்பாலும் பாருங்க, உங்க கட்சியில் என்ன வேணா நடக்கட்டும், அதை பத்தி பாத்துட்டு சரி, இது இவங்க ஆட்சி பார்த்தாச்சு 5 ஆண்டு காலம், அடுத்து நமக்கு முன்னாடி என்ன இருக்குது, என்ன ஆல்டர்னேட்டிவ் ஆஃபர் பண்றான்னு பாக்குறாங்க. அப்புறம் பாருங்க சிவா சார், ஒன்று டெல்லி தேர்தலில் மமதாக்கும் ஒரு லெசன் போகுது, ஸ்டாலினுக்கும் லெசன் போகுது, குறிப்பிட்டதாக உதயநிதிக்கும் போகுது. மக்களை டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட். பணத்தை கொடுத்து கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு இது இருக்குது தமிழ்நாட்டில். இது தொடர்ந்து ஆகும், மக்களை ஏமாத்திட்டே இருக்கலாம். ஆனால் மக்களும் பார்க்குறாங்க என்னெல்லாம் நடக்கிறது. இன்னைக்கு மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒரு காலத்துல தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு? ஒண்ணு இல்ல, இந்த சாம்சங் பிரச்சனை பாருங்க எப்படி தொடர்றது. இதுல என்ன ஆகும், நாளைக்கு அந்த சாம்சங் அங்க ஃபேக்டரி மூடிட்டு குஜராத்தோ மகாராஷ்டிரா போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல மோடி தான் பண்ணாரு, மோடி தான் பண்ணாரு, தமிழ்நாடு பண்ணாரு. நீங்க என்ன மாதிரி நிலைமை பண்ணிருக்கீங்க? இடதுசாரி கட்சிகளுக்கும் இடதுசாரி யூனியனுக்கும் ஒரு வேலை இல்லைங்க, அவங்க இதுதான் செய்வாங்க. நம்ம ஒர்க்கர்ஸோட இதை பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு கடைசியில் இண்டஸ்ட்ரி மூடிடும். மேற்கு வங்காளம் இந்த நிலைமைக்கு வந்தது 30 ஆண்டு காலம் மார்க்சிஸ்ட் ஆட்சி. அதுக்கு பிறகு இப்ப பாருங்க, மமதா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மேற்கு வங்காளத்தை சார்ந்தவர்கள் யார் கொஞ்சம் பணம் இருக்குதோ ஏதாவது புது இண்டஸ்ட்ரி அங்க ஆரம்பிக்கிறது இல்லை. உத்தரப்பிரதேஷ் போறாங்க, யோகி ஆளும் உத்தரப்பிரதேஷ் போறாங்க, இல்ல நம்ம தேவேந்திர பட்னவிஸ் மகாராஷ்டிராவுக்கு போறாங்க, இல்ல குஜராத்துக்கு போறாங்க, இல்ல ராஜஸ்தானுக்கு போறாங்க, உத்தராகண்டுக்கு கூட போறாங்க. தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு இது மாதிரி எல்லாம் சம்பவம் இருந்து வச்சுக்க தயங்குவாங்க. அப்புறம் இந்த வெளியிலேருந்து வர நிறுவனங்கள்லாம் இருக்கு பாருங்க, சாம்சங் போல நிறுவனங்கள், இல்ல ஆப்பிள். இது அவங்க என்ன யோசிப்பாங்க, சரி இது மாதிரி சாம்சங்ல நடந்தாலும் இங்கேயும் நடக்கும். இது தேர்தல் வரதுனால தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு ஆளும் கட்சியினரோ இது கண்டிக்காம இருக்காங்க. ஏன்னா பாருங்க, அரசு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாதுங்க. தனியார் தனியார் துறையில தான் வேலை வாய்ப்பு வரப்போகுது, கவர்மெண்ட்லாம் வராதுங்க. எத்தனை பேருக்கு வேலை கொடுப்பீங்க? அப்ப தனியார் துறைக்கு சரி இல்ல, அங்க வேலை செய்யறவங்களுக்கு நியாயமா எல்லாம் நடக்கணும், அதுவும் ஒரு பொறுப்பு. மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் ஒரு பொறுப்பு என்ன, அங்க வேலை செய்யறவங்களுக்கு அவங்க தந்த வேலைக்கு கூலி கிடைக்கணும், எல்லாம் சரியா இருக்கணும். அதே நேரத்தில் எந்த நிறுவனம் அங்க வேலை செய்யுதோ அவங்களுக்கு தடை இல்லாம நடக்கணும். இப்ப C2 போல யூனியனுக்கு என்னங்க, அவங்களுக்கு என்ன, நம்ம யூனியன் எப்படி வளர்க்கணும் தான் திட்டமே வழிய வேலை செய்யறவங்களுக்கு இதை பத்தி யோசிக்கிறது இல்லை. அவங்க வேலை திண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருது, மார்க்சிஸ்ட் கட்சியும் பார்க்குறாங்க எந்த கூட்டணியில எவ்வளவு சீட்டு கிடைக்கும்னு.
இந்த மாதிரி நேரத்தில் நான் சொல்வது என்னன்னா சிவா சார், எனக்கு கவலையா இருக்கு. டெல்லியிலேருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, புது தில்லியில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளிலும் இந்த சாம்சங் விவகாரம் பெருசா தலைப்புச் செய்திகள் ரொம்ப பெருசா போட்டிருக்காங்க. அது நேற்றுக்கு நடந்த சம்பவம் பாருங்க. ஃபேக்டரிக்குள்ள போய் ப்ரொடக்ஷன் அந்த ஏரியாவில் போய் அகத்த ஒரு அதை அங்கே நடக்கிற நார்மல் வேலையில் ஒரு தடை பண்ணி இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க. ஓஹோ, அப்போ தமிழ்நாடு இதை பாருங்க என்ன ஆகும்னா, மற்றவங்க இவர் பாவம் ஸ்டாலின் போயிட்டு போயிட்டு வராரு, தமிழ்நாடுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க இந்த நியூஸ் எல்லாம் படிப்பாங்க. ஓஹோ, இதுதானா ஸ்டாலின் வாவான்னு கூப்பிடுறாரு, இங்க என்னடானா இப்படி நடக்குதுன்னு. இந்த மாதிரி நான் எதுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் சிவா சார், இதுல ஒரு டேஞ்சர் என்னன்னா, இன்னைக்கு மமதா பாருங்க உலகம் ஒன்றும் சுட்டிட்டாங்க. ஒரு நயா பைசா அங்க இன்வெஸ்ட்மெண்ட் போக மாட்டேங்கிறது மேற்கு வங்காளத்துக்கு. ஏன் போக மாட்டேங்கிறது? அதோட சரித்திரம் அந்த மாதிரி இருக்குது. ஜோதி பாசு இருந்தாரு முதல்வரா, அந்த டயத்துல இருந்து இது ஆரம்பிச்சது ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டி. இடதுசாரி கட்சிகள் இல்லை ஒத்தரை வர விட மாட்டோம் பண்ண மாட்டோம், கடைசியில் இருந்த இது அது சரி. அதுக்கப்புறம் அதை மாற்ற நினைச்சாரு புத்ததேவ் பட்டாச்சாரியா. ஜோதி பாசுக்கு பிறகு வந்த முதல்வர் அவர் இருந்த 2-3 ஆண்டு காலத்தில் ரொம்ப முயற்சி பண்ணார். 4 ஆண்டு காலத்தில் வெளிநாடெல்லாம் செஞ்சு இல்லை வாங்க நாங்கள் அந்த பழைய இடதுசாரி கட்சிகள் இல்லை. அப்ப தமிழ்நாட்டில் இருக்க இடதுசாரி கட்சி தலைவர்கள் புத்ததேவ் பட்டாச்சாரியா செய்ததை பார்க்கணும். ஏன் பக்கத்தில் கேரளா பாருங்க, இன்னைக்கு கேரளால இன்னைக்கு இன்வெஸ்ட் கேரளா இது நடக்குது, ஃபங்க்ஷன் நடக்குது கொச்சின்ல. அதுக்கு நம்ம பியூஷ் கோயல் தலைவர்கள்லாம் போயிருக்காங்க. பினராயி விஜயன் மார்க்சிஸ்ட் தலைவர் எவ்வளவு முயற்சி செய்யறாரு. அதாவது எப்படியாவது இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், வேலை வாய்ப்பு வரணும். நம்ம கேரளாவை எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அது எலக்ட்ரானிக்ஸ் போல இண்டஸ்ட்ரி, அதுல பாருங்க பொல்யூஷனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு செய்ய வேண்டிய வேலை டயத்துல இந்த மாதிரி ஒரு நடக்கிறது. சரி, தேர்தல் இருக்கு பேசாம இருப்போம்னா அது பாருங்க. சாம்சங்ல இருக்கிற ஊழியர்கள் எல்லாரும் முழுமையா சீட்டுவை சப்போர்ட் பண்ணல. அவங்க தன் சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொழிற்சங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய சாம்சங் நிறுவனங்கள் முன்னாடி, சாம்சங் ஷோரூம்கள் முன்னாடி எல்லாம் போராட்டத்தை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அப்போ மார்க்சிஸ்டுக்கும் இந்த மார்க்சிஸ்டோட தொழிற்சங்கத்துக்கும் சாம்சங்குக்கும் இடையில பிரச்சனை வரும்போது தமிழக அரசு ஏற்கனவே தலையிட்டு ஒரு சுமூகமான முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. மீண்டும் இங்க ஒரு மோதல் பெரிய அளவில் வெடிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூலமாகவும் ஒரு சிக்கல், சாம்சங் நிறுவனம் மூலமாகவும் ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா சார்? கட்டாயமாங்க. இங்க பாருங்க, இதுல ஆனா சிக்கல் கடைசியில தமிழ்நாட்டுக்கு வரும், தமிழ் மக்களுக்கு வரப்போகுது. சாம்சங் பார்ப்பாங்க, சரி நடத்த முடியல தமிழ்நாட்டில் நமக்கு சரியில்லைன்னா வெளியில போவாங்க. ஏங்க சாம்சங் வியாபாரிகள்லாம் என்ன வெளி மாநிலமா? எல்லாம் உங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தானே. சிறு தொழில் செய்பவர்கள் சின்ன மொபைல் கடை போட்டு வச்சிருக்காங்க. இதுல பாருங்க கடைசியில் என்ன ஆகும்னா அந்த ஊழியர்களுக்கு லாபம் கிடையாது. ஆனா மார்க்சிஸ்ட் கட்சி நீங்க ரொம்ப நம்பினீங்கன்னா வச்சுக்கோங்க நிலைமை. அதுவும் இந்த மார்க்சிஸ்ட் தலைவர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இனி கேரளா, நீங்க தமிழ்நாட்டில் பாருங்க, ஏன் பினராயி விஜயன் ஏன் இவ்வளவு பண்றாரு? எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் மீட் வச்சுட்டாரு? கேரளால எவ்வளவு விஷயங்கள் பண்றாரு? ஏன் அதானி மூலமா அந்த விழுங்கியம் துறைமுகத்தை எப்படி பெருசு பண்ணியிருக்காரு பாருங்க. இங்க அதானி திட்டுறாங்க, அங்க நடக்குது. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க. நம்ம கவலை ஒன்னே தான் சிவா சார், உங்களோட சிந்தனை நம்ம சிந்தனை தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக. இதுல எந்த விதமா நம்ம பாதிக்கப்படக்கூடாது. இந்த அரசியல்னால 2 ஓட்டுக்காக 2 எம்எல்ஏக்காக இந்த அரசியல் செஞ்சீங்கன்னா என்ன போகுது? ஏன்னா இது மார்க்சிஸ்ட் கட்சிகள் எங்க ஆட்சியில் இல்லையா, அவங்களுக்கு இதை பத்தி கவலையே கிடையாது. ஆட்சி உள்ள இடத்துல முயற்சி பண்றாங்க, ஆட்சி இல்லாத இடத்துல ஆளுங்கட்சியோட ஒரு கூட்டணியில் இருந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க தங்களோட அரசியலுக்காக. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சிவா சார்.